ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா எல்லா ஐடிகே வாலண்டியர்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேலும் அதுக்கான எக்ஸாம் லிங்க்கை மெயில் ஐடி மற்றும் நார்மல் மெசேஜுக்கு சென்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு மெயிலில் லிங்க் வரல. ஒரு சில பேருக்கு நார்மல் மெசேஜில் இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. சரி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலான்னு பார்த்தா எக்ஸாமுக்கான URL ஓப்பன் ஆகலை. ஹெவி டிராஃபிக் அண்டு யுவர் ப்ராக்ரஸ் ரீஸ்டோர்னு நிறைய எரர் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் அந்த மெசேஜ்லேயே சப்போர்ட் டீமோட நம்பர் அண்டு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணால் கால் அன்ஃபார்ச்சுனேட்லி கனெக்ட்னு வருது. மெயில் பண்ணாலும் எந்த ரிப்ளையும் இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் வாலண்டியர்ஸுக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது குறித்து அனுபவம் இல்லை. இந்த கெல்ட்ரான் கம்பெனி டெமோ டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐடிகே வாலண்டியர்ஸுக்கும் அட்டன் பண்ண ஈஸியாக இருந்திருக்கும். கெல்ட்ரான் கம்பெனியும் என்னென்ன டெக்னிக்கல் இஷ்யூ வருதுன்னு பார்த்து சரி செஞ்சுருக்கலாம். இந்த ப்ராப்ளம் எல்லாம் நடக்கும்போதே ஐடிகே கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு எல்லாம் நியூ லிங்க் வரும், டைமும் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து நாம் சொல்ல வர்றது என்னென்னா, ஆல்ரெடி சில பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதவங்க எல்லாம் டிப்ரெஷனில் இருப்பாங்க. இப்படி டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்க எப்படி ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுவாங்க? ஸோ எல்லாருக்குமே நியூ ஷெட்யூல் போட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாதான் இது ஒரு ஈக்குவாலிட்டியான டெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரீ எக்ஸாம் தேவைன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். யாராவது உயர் அதிகாரிகள் இதை பார்த்தா மேபி நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது.